Hey guys, நான் தான் உங்க ஜிம்கானா. யாரா ஜிம்கானான்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட இன்ஸ்டால ஒரு 40K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூடியூப்க்கு வந்திருக்கேன். நான் என்னென்ன வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன்னா, ஃபிட்னஸ், vlog, பெட்ஸ் இந்த மாதிரி குட்டி ஆல்ரவுண்டரா சுத்திக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்டால 40,000 பேர் என் நம்பி கையை கொடுத்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க. மறக்காம யூடியூப்லயுமே அந்த சப்ஸ்கிரைபிங்கிற பட்டன் எடுத்து என் கையை பிடிச்சி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கோட வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டால லாஸ்ட்டாக ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். நீங்க எந்த கேள்வி வேணா கேளுங்க, அது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன்னு. எல்லா கேள்வியுமே இந்த டைரியில வந்து ஒரு கொஸ்டின்ஸை எடுத்து வச்சிருக்கேன். அது எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். இது மூலமாக உங்களுக்கு ஒரு கிளியரான பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஓ, இதனால தான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு. ஸோ நான் லெட்ஸ் சி. ஃபஸ்ட்டு கேள்வி, ப்ரோ என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? வெயிட் லாஸுங்கிறது எல்லாராலையுமே பண்ண முடியும். வெயிட் லாஸுங்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் எந்திரிச்சு பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக வெயிட் லாஸுங்கிறது எல்லாராலையுமே பண்ண முடியும். இப்போ ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். டயட் பிளான் சொல்லுங்கள். எல்லாரும் டிஎம் ஃபுல்லாக டயட் பிளான் இல்லை. நான் கேட்குறேன், இப்போ நான் ஒரு டயட் பிளான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவீங்களா? மிஞ்சி போனால் ஒரு 2 நாள் தான் ஃபாலோ பண்ணுவீங்க, அப்படின்னு ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன், இன்ஸ்டாவில் அப்புறமேட்டு யூடியூப்பில் நான் கரெக்டாக 6:30க்கு என்னோட வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிரும். நீங்கள் வாக்கிங்கில் ஜாக்கிங் போயிட்டு வரும்போது அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுங்க. அது மூலமாக உங்களுக்கு ஒரு பிளான் வந்து கிடச்சிரும். ஓ, இதெல்லாம் சாப்பிட்லாமான்னு. அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டு உங்கள் டயட்டை முடிங்க, அவ்வளோதான். நான் ஏன் டயட் பிளான் வந்து நம்பாதீங்கன்னு சொல்கிறேன்னா, அது வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனாக, ஒரு கன்சிஸ்டன்சி, டிசிப்ளினாக இருக்கிறவங்களால தான் முடியும். நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், நம்மளால அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது இந்த விஷயத்தில். ஏன்னா கிரேவிங்ஸுங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் டயட் பிளானை பார்த்தே பயந்துருவீங்க. ஐயோ, இது என்னடா இப்போ இருக்குது, எப்படா நம்ம பண்ண போகிறோன்னு. ஸோ டயட் பிளான் வந்து வேணாம். என்னோட வீடியோ பார்க்கணும்னா உங்களுக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். ஆனால் டிசிப்ளினாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். டிசிப்ளின் இருந்தால் மட்டும் தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். பட் ஸ்டார்டிங்கே டிசிப்ளினாக இருக்க முடியாது. அந்த காரணத்தினால மோட்டிவேஷனை வச்சு இப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட வீடியோ பார்த்து அதை அப்படியே சாப்பிட ஆரம்பிங்க, ஓகேங்களா? மூணாவது கேள்வி, ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஒர்க் அவுட் பண்ணலாமா? இது என்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்லியாக ரிப்பீட் ஆகிட்டு இருக்க ஒரு கேள்வி. ப்ரெக்னென்ட் லேடிஸ் பண்ணலாமான்னு என்னை கேட்டால் ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அது நீங்கள் பர்த் கொடுக்கும்போது உங்களுக்கு உடம்புக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும், ப்ளஸ் ஒரு ரிலீஃபாக இருக்கும். ரொம்ப ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸாக இருக்காது அப்போ உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஆன்லைனில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பீங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் தான் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க, அடிச்சுங்கிறாங்க. ஸோ பட் என்னோட சஜஷன் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்லாம் நீங்கள் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு level 1 level 2 ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலே போதும், நல்லாயிருக்கும். நாலாவது கேள்வி, எவ்வளோ ரொம்ப ஃபீல் பண்ணி இதை என்கிட்ட கேட்டிருக்கான். ப்ரோ, நான் வந்து ஹாஸ்டலில் தான் படிக்கிறேன், நான் எப்படி ஒர்க் அவுட்லாம் பண்ணுறது? இது உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான கேள்வி. ஏன்னா நான் ஹாஸ்டல் படிக்கும் போதெல்லாம் செத்துட்டேன். நீங்கள் சப்போஸ் இப்போ ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒன்றும் 24 மணி நேரம் ஒன்றும் படிக்க போகிறதா இல்லை. நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஒன்றும் இந்த படிக்கலாம் போகிறதில்ல எனக்கு தெரிஞ்சு. மிஞ்சி போனால் 100ல் 2 பேர் தான் படிப்பான், சரிங்களா? அதனால் ஒரு மணி நேரம் இதுக்கு நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னா படிச்சிடலாம். டயட் ஃபுட் எப்படி எடுக்கலன்னா, ஒரு பாய்லர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பாய்லர் யூஸ் பண்ணி பல வகையான ஃபுட்ஸ் நீங்கள் செய்யலாம். சும்மா அடித்து உள்ளே இறக்கினே இருக்கலாம். நானும் ஃபஸ்ட் இயரில் வந்து மாஸ் பண்ணேன். அதனால தான் இப்போ இப்படி உட்காந்துருக்கேன். ஸோ பண்ணுங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பார்ப்போம் யார் பண்ணுறீங்கன்னு. ஐந்தாவது கேள்வி, ப்ரோ நான் ஆல்ரெடி ஜிம் 2 months போயிட்டு இருந்தேன், அப்புறமே 5 கிலோ குறைஞ்சது, அப்புறமேட்டு வெயிட் குறையலன்னு ஜிம்மை விட்டுட்டேன். நாடா டே, இந்த மனவலி வந்து எல்லாத்துக்குமே புரியும். லைக் ஃபேட்டியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மனவலி வந்து புரியும். நீ வெயிட் குறையுதுடா, அந்த ஒர்க் அவுட் பண்ணுற அந்த 1 மாதம் 2 மாதம் அப்படி அஜால் குஜாலாக இருக்கும். வெயிட் மஜாவாக குறையுது, நம்ம தான் அப்படி திடீர்னு 2 மாதம் கழிச்சு நின்று போயிடும், வெயிட்டே குறையாது. என்னடா இதுன்னு பார்த்தா வெறும் உங்கள் உடம்புல இருக்கிற வாட்டர் வெயிட் மட்டும்தான் வெளியே வந்திருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃபேட்டியான பர்சனாக இருக்கீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து ஒரு வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற மூலமாக, ஒர்க் அவுட் பண்ணுற மூலமாக அந்த வாட்டர் கண்டென்ட் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வெளியே வரும். அது மூலமாக உங்களுக்கு அந்த 5 kg வந்து குறையும். அப்புறமேட்டு தான் உண்மையான அந்த கொழுப்பெல்லாம் வந்து குறையவே ஆரம்பிக்கும். அந்த கொழுப்பு குறையிறதுல கேமே இருக்குது. நீங்கள் அந்த கொழுப்பு குறையிறதுக்குள்ள என்ன பண்ணுவீங்க? ஜிம்மை வந்து விட்டுருவீங்க. வெயிட் குறைய மாட்டேங்குது, அட போங்கடா போய் சாப்பிடுவோண்டா அப்படின்னு. அப்புறமேட்டு வெயிட் ஏறி போயிடும். மறுபடியும் ஜிம் போவீங்க. மறுபடியும் இங்கே ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த வாட்டர் கண்டென்ட்டை குறைக்கும் போதே உங்களுக்கு இதாயிரும், மைண்ட் ஃபேக்கை விட்டுருவீங்க. ஸோ இதுதான் உண்மையான ரீசன். ஸோ கன்சிஸ்டன்சியாக இருங்க, கண்டிப்பாக நடக்கும். பி டிசிப்ளைன். ஆறாவது கேள்வி, ப்ரோ ஒர்க் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் டே கிராம்ப் ஆயிடுது, என்னால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியல, என்ன பண்ணுறது? இதுதான் ஆறாவது கேள்வி. இதோட வந்து ஒரு மெயின் ரீசன் இது ஏன் ஆகுதுன்னா, உங்களோட மசில் வந்து அதுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ தான் புதுசாக ஜிம்முக்கு இல்லை வந்து புதுசாக அந்த ப்ராசஸ்க்கு உள்ளே இன்வால்வ் ஆகிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆகுது. அண்ட் இதை எப்படி நீங்கள் சரி பண்ணணுன்னா, உங்கள் பாடியை வந்து ஹைட்ரேஷனாக வச்சுருக்கணும். வாட்டர் இன்டேக் தாறுமாறாக உள்ளே இறக்குங்க. வாட்டர் இன்டேக் நிறையா இருக்கணும். இப்போ எலக்ட்ரோலைட்ஸ் பேஸ்டாக இருக்கிற ஃபுட்டு வந்து சாப்பிடுங்க. அப்புறமேட்டு லைக்
சன்னா, தால், நட்ஸு இந்த மாதிரி ஃபுட்லாம் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து ஹைட்ரேஷனாக இருக்கும். ப்ளஸ் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ்லாம் கிடச்சிரும். ஸோ மசில் பிரேக் அதிகமாக இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிராம்ஸு கிரிம்ஸு எதுவுமே இருக்காது. உங்கள் ஒர்க் அவுட்டை பீஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ ஹேவ் அ ட்ரை. 7வது கேள்வி, இது என்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்லியே வர கேள்வி தான். கேர்ள்ஸ் என்கிட்ட நிறைய பேர் இதை பற்றி என்கிட்ட கேட்குறாங்க. பிசிஓடி இருக்கு, ஒர்க் அவுட் பண்ணலாமா? எங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டயட் பிளான் இருக்கா? எஸ், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தான் டயட் பிளான் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா பிசிஓடிங்கிறது இப்போ காமனாக எல்லாத்துக்கும் வந்துருச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு எங்களால் எடுக்கிற சேம் டயட் பிளான் உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா பிசிஓடிங்கிறது ஒரு இப்போ எல்லாத்துக்கும் நிறைய பேத்துக்கு இப்போ இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து பேசுகிறேன். என்னென்ன பண்ணணும், நீங்களா என்னென்ன சாப்பிட்ணும், என்னென்ன ஒர்க் அவுட்ஸுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அதை பார்க்குற மூலமாக உங்களுக்கு ஒரு சூப்பரான பிளான் வந்து கிடைக்கும். ஸோ ஹேவ் அ ட்ரை. ஓகே, இந்த கேள்வி நான் பர்சனலா அனுபவிச்சிருப்பேன். கண்டிப்பா வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா நீங்களும் அதை அனுபவிச்சிருப்பீங்க. ப்ரோ நான் ஒர்க் அவுட் பண்றேன், 1 வீக் அப்புறம் உடம்பு சரியில்லாம போயிருது, வீட்டுல படுத்துறேன், அவ்வளவுதான், ஒர்க் அவுட் முடிஞ்சு சுவாகையா. இது ஸ்பெசிஃபிக்கா நான் நிறைய டைம் அனுபவிச்சிருக்கேன். காய்ச்சல் மேல காய்ச்சல் வரும், கோல்டுங்கிறது கூட அவ்வளவு பிடிக்காது. பட் காய்ச்சல் ஹெவியா அடிக்கும், ஃபீவர் தாறுமாறா வரும். ஏன் அப்படி வருதுன்னா உங்க பாடி வந்து திடீர்னு ஒரு ஹீட் ப்ராசஸ்க்குள்ள இன்வால்வ் ஆகுது. ஸோ உங்க பாடி வந்து இதுக்கு முன்னாடிலாம் ஒரு நார்மலான ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு டெம்பரேச்சர் ஒரு இதுல தான் இருந்திருக்கும். இப்போ நீங்க திடீர்னு அதை உங்க பாடியை நீங்க புஷ் பண்ணி தள்ளும் போது அதோட இதே வந்து மாறும். டெம்பரேச்சரா இருக்கட்டும், உள்ள இதா இருக்கட்டும், எல்லாமே மாறும். அந்த காரணம் தான் உங்களுக்கு ஃபீவர் வந்து வரும். ஸோ அந்த ஃபீவர் டேஸ் வரும்போது நீங்க நடங்க, கண்டிப்பா நடக்கணும் தான் நான் சொல்லுவேன். சும்மா கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வந்துருங்க வீட்டுக்கு. ரொம்ப ஹெவியா தயவு செஞ்சு நடக்காதீங்க, டெய்லி நடக்கிற மாதிரி நடக்காதீங்க. சும்மா கொஞ்சம் தூரம் போயிட்டு வீட்டுக்கு வந்துருங்க, அவ்வளவுதான். ஓகே, பட் அந்த ஃபீவருங்கிறது சீக்கிரமாவே போயிடும். ஓகேங்களா, கேஷுவல் தான், பட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 10வது கேள்வி, இது பர்சனலா எல்லாத்துக்குமே ரொம்ப கனெக்ட் இது ரொம்பவே ஒரு ஃபீலிங்கான இது. ப்ரோ செஸ்ட் ஃபேட் ரொம்ப இருக்கு, என்னால் எந்த ட்ரெஸ்ஸுமே ப்ராப்பராக போட முடியல, ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியல, எனக்கு எதுவுமே பிடிக்கல ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது அது குறைய அப்படின்னு. ப்ரோ இது ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் தான். ஏன்னா நான் ட்ரெஸ் போடும் போதும் இருக்கட்டும், அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். என்னால் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்காது. இப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது சரி, காலேஜ் படிக்கும் போது சரி, காலேஜ் அப்போ நான் ஃபிட் ஆகிட்டேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இப்போ முன்னாடி என்ன வந்து நின்று பேச சொல்றாங்கன்னா நான் வந்து இப்படி நிற்பேன், குமிஞ்சுக்கிட்டு இப்படி நிற்பேன், குமிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் பேசுவேன். இப்படி வந்து நேரம் நிற்க முடியாது. இப்படி நின்று சொல்லுங்க 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 அப்படிதான் பேசிட்டு இருப்பேன். ஸோ செஸ்ட் ஃபேட் வந்து எப்படி ரெடி பண்ணணும்னா உங்களோட பாடி கண்டிஷன் பொறுத்து தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வாக்கிங் இல்லை ஜாக்கிங் வந்து ஃபர்ஸ்ட் வாக்கிங் போங்க, ஒரு கொஞ்சம் தூரம் நடங்க, அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போங்க. அண்ட் செஸ்ட்டுக்கு ஒரு ஹெவியான ஒர்க் அவுட் வந்து கொடுங்க. லைக் அப்பர் செஸ்ட்டு, லோயர் செஸ்ட்டு, மிட்டு எல்லாத்துக்குமே வந்து ஹெவியான ஒர்க் அவுட்டை கொடுங்க. அந்த ஹெவியான ஒர்க் அவுட் கொடுக்கும்போது உங்கள் செஸ்ட்டு வந்து ஒரு ஷேப்புக்கு வந்துடும். அண்ட் அந்த ஃபேட்டும் ஷேப்பையும் வச்சு உங்களால் ஒரு சூப்பரான ஷேப்பை வந்து கொண்டு வரணும். ட்ரெஸ்ஸு போடும்போது சும்மா அப்படியே சிங்க மாதிரி இருப்பீங்க, அப்படியே பயந்தே ஓடிடுவானுங்க எல்லாரும். அதை ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? வாங்க நண்பர்களே, எல்லா கேள்வியும் வெற்றிகரமாக முடித்து விட்டேன். இந்த ரயிலியை இன்னைக்கு நான் மூடிடுறேன். மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ரயிலை நான் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ இந்த வீக் நீங்கள் என்னென்னலாம் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ என்னோட டிஎம்ல வந்து எனக்கு பர்சனலாக சாட் பண்ணி வைங்க. அதை எல்லாத்தையும் நான் படித்து பார்த்துட்டு அப்கமிங் சண்டேல வந்து நான் கண்டிப்பாக வந்து அதை எல்லாத்தையும் பேசி அதுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு தரேன். ஓகே நண்பர்களே, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரியான ஃபன் கண்டென்ட் மற்றும் ஃபிட்னஸ் கண்டென்ட்டை பார்க்க நான் மறக்காம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப்ல மறக்காம ஒரு கையை பிடிச்சி இந்த ஃபாலோங்கிற இந்த சப்ஸ்கிரைபுங்கிற பட்டன் அழுத்தி என் கையை பிடிச்சி அப்படியே ஜுட்டியும் இருங்க. மாஸ் பண்ணுறோம் நம்ம. ஏன்னா அடுத்த வர போகிற 100 நாள் ரொம்ப பலமாக இருக்க போகுது. லைக் சோலோ லெவலிங் தான். மாஸ் பண்ணுறோம், உடம்பு குறைக்கிறோம், நீங்களும் குறைக்கிறீங்க. ஓகே, எந்த கேள்வி இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. டடா.